ஆனாலும் வந்து கேஸ் வந்து இந்த இடத்துல நிக்கலை. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து அவங்க 2 பேருமே குடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த டைம்ல அவர் சித்தார்த் வந்து பொழைச்சிக்கிட்டாரு, அவங்க வந்து செத்துட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க லாஜிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து சினிமால ஒரு டாப் ஹீரோயினா வலம் வந்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின் இந்த மாதிரி காதல் தோல்வியில வந்து அவங்க சாகணும் இந்த மாதிரி, ஏன்னா அவங்க நல்லா மென்மேலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றப்போ இன்னும் வளர 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 கண்டிப்பா அவர் கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய ஹீரோயினா இருக்கிறவங்க கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இருக்காதா அப்படின்றதும் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க பாய்சன் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்றது வந்து சுத்தமாக யாராலையும் நம்பவே முடியல அப்படின்றதான். அதாவது February 23, 2022 அவங்க இருந்த கடைசி நாள் அதுதான் அப்படின்னு சொல்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 வந்து சவுண்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. சத்யராஜ் அவர் நடித்த படம். அந்த படத்தில் வந்து பிரத்யூஷா வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஏகப்பட்ட பேர் பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது வரைக்கும் பண்ண படத்துலையே இந்த படத்துல வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாராட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாகவே குவிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை சொல்லக்கூடிய அந்த கன்னட படம் வந்து இவங்க சைன் பண்ணி டிராப் ஆகப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓகே இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாலும் அந்த பையனுக்கு வந்து 2 பிரிவுல வந்து கேஸ் போடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, தற்கொலை பண்ண தூண்டுனதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து அவரும் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணார்ல அதுக்காகவும் அவர் மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க.